ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் சிவசக்தி ஜோதிட பீடத்திலிருந்து உங்கள் செல்வராஜ் பேசுறேன். நம்ம இப்போ குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். ரிஷபம் சுக்கிர பகவானுக்கு சொந்தமான வீடு. இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க ஒரு கலை நயனம் ரசனை உள்ளவங்க. இவங்களை பொறுத்தளவுல எப்பவுமே ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது ரசனையோட வாழக்கூடிய நுணுக்கமான ஒரு அமைவு திறமை பெற்றவங்க. இந்த மாதிரி குணாட்சியம் கொண்ட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு குரு இப்ப வந்திருக்கிறதுனால குருவினுடைய பார்வை பலம் 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீட்டுல பதியுதுங்க. 12 வருஷம் கழிச்சு இந்த குரு ரிஷபத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த ரிஷபம்ங்கிறது ஒரு பெண் வீடாக இருக்கிறதுனாலையும் பார்க்கிற இடங்கள் களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு கல்யாண யோகங்கள் கூடிய சீக்கிரமே நன்மையாக சுபத்துவமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. ஏன் பெண்களுக்கு இருக்கு ஆண்கள் கல்யாணம் கேட்காதீங்க, ஆண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு கூடுதலான ஒரு சுபத்துவத்தை இந்த குரு பயிற்சியின் மூலம் கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். புத்திர பிராப்தத்தை பார்த்து ஏஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு புத்திர பிராப்தியும் கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கிறதுக்காகவும் அல்லது உயர் படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு சொல்றதுக்காகவும் இது ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடிய அமைவு இருக்குது. இது நாள் வரைக்கும் கேது பகவான் கன்னி வீட்டுல உட்கார்ந்து தடங்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. இப்ப இந்த குருவினுடைய பார்வை பலத்தால அந்த தடங்கல்கள் எல்லாம் மாறப்போகுது. கல்யாணம் ஆகாம தடுமாறிக்கிட்டே இருந்த வரன்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே திருமண பிராப்தம் நடக்க போகுது. பாக்கியமான வாழ்வும் அமையும். இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகரம்ங்கிறது 10வது வீடா காலபுருஷனுக்கு 10வது வீடா வர்றதுனால இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்க எப்பயுமே இனி வரும் காலங்கள்ல இந்த குரு பயிற்சியிலிருந்து ஏதாவது ஒரு கேட்பாரலாம இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போய் புனரமைப்பு வேலைகளை செய்யலாம். அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தலாம். இல்லைங்க அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில், ஒரு கருப்பசாமி கோயில், இப்படிப்பட்ட காவல் தெய்வ எல்லைகள்ல போய் வழிபாடு செய்யறது சனிக்கிழமை நாள்ல உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.